ஜெர்மனில அண்டர் கிராஜுவேஷன் பண்றதுக்கான பார்ட் 2 வீடியோ தாங்க இது. பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அண்டர் கிராஜுவேஷன் பண்றதுக்கும் இங்க பப்ளிக் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு இருக்குங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டியில ஜெர்மன் கோர்சஸ்க்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்ப மினிமம் ஆஃப் இங்கிலீஷ் கோர்சஸ் தான் அவைலபிள். அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டியில நிறைய இங்கிலீஷ் கோர்சஸ் அவைலபிள். ஆனா அதோட ஃபீஸை கேட்டீங்கன்னு வைங்க, மினிமம் 5,000 யூரோஸ்ல இருந்து 20,000 யூரோஸ் வரைக்குமே இருக்கும். அது கோர்ஸ் டிபெண்ட், ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீஸ் மாறுபடும். பப்ளிக் யூனிவர்சிட்டியில நீங்க வெறும் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் மட்டும் பே பண்ணா போதும். பப்ளிக் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு உங்களோட அகாடமிக் ஸ்கோர் வந்துட்டு 70 to 85% மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாவே இங்க அட்மிஷன் கிடைக்கும். அதுவும் நீங்க மெடிக்கல் கோர்சஸ் மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு இன்னும் அதிகமா கேட்பாங்க. இங்க யூஸ்வலா வின்டர் செமஸ்டர், சம்மர் செமஸ்டர்னு 2 டைம்ல வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். வின்டர் செமஸ்டருக்கான அப்ளிகேஷன் பீரியட் வந்துட்டு மேல இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கும். இதே சம்மர் செமஸ்டர்ல டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இருக்கும். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் டைம் வந்து 4 வீக்ஸ்ல இருந்து 6 வீக்ஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க. இங்க படிக்கிறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு சர்டிபிகேஷன் தேவை. ஏபிஎஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. ஏபிஎஸ்னா ஜெர்மன்ல அகாடமிஷே ப்ரூஃப்ஸ்டெல்லன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வாங்கணும்னா, ஏபிஎஸ் இந்தியா வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட அகாடமிக் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அதுக்கான ஃபீஸையும் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ண போகும்போது இந்த ஏபிஎஸ் சர்டிபிகேஷன் கம்பல்சரி கேட்பாங்க. மீதி இன்ஃபர்மேஷனை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஷேர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் டைரக்ட் மெசேஜ் கூட டிஎம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன்.